அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடீஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு 7வது பாடம் வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் உள்ள பயிற்சி 7.6 அல்லது எக்ஸசைஸ் 7.6 இதில் உள்ள 2வது கணக்கில் உள்ள 5வது சப்டிவிஷன். இந்த சம்மை தான் நம்ம பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த இருக்குது பயிற்சி 7.6. இதில் உள்ள 2வது கணக்கை பாருங்கள். கீழ்காணும் சார்புகளுக்கு ஓரியல்பு இடைவெளிகளை கணக்கிட்டு அதிலிருந்து இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க. இதில் உள்ள இந்த 5வது சப்டிவிஷனில் இருக்க இந்த சம்மை தான் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது sin x × cos x + 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம வகைப்படுத்தணும். ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு 2ஆல் பெருக்கி வகுத்துக்கிறேன். ஓகேவா? அப்படின்னா 1 கேன்சல் ஆகிடும்ல. ஸோ இன்ட்டு இங்கே sin x × cos x + 5. இப்போது 2 × sin x × cos x இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா sin 2x. sin 2xை நம்ம 2 × sin x × cos x அப்படின்னு எழுதலாம். அதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போது இதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ். இதை நம்ம வகைப்படுத்தணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். 1/2 அப்படியே இருக்கும் கான்ஸ்டன்ட்னால. sin 2x அதாவது sin xன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. sin xை வகைப்படுத்தினா என்னது? cos x. அப்போ sin 2xை வகைப்படுத்தினா cos 2x. அவ்வளோதான். இப்போ இந்த 2xை நம்ம வகைப்படுத்தணும். 2xை வகைப்படுத்தணும் அப்படின்னா 2 × 2 அடுத்தீங்க +5. இப்போ இந்த வகுத்தலில் இருக்க இந்த ரெண்டும் இன்ட்டில் இருக்க இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னா cos 2x ப்ளஸ் 5 நம்ம வகைப்படுத்தணும்ல. 5 வகைப்படுத்தினா அது 0 ஆகிடும். ஸோ இங்கே cos 2x தான் நம்மளோட எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா என்னது? cos 2x ஈக்குவல் டு 0. காஸோட வேல்யூ எப்போல்லாம் 0 இருக்கும் அப்படின்னா, எப்போ 0 இருக்கும்? ஃபஸ்ட் நம்மளுக்கு அதோட கிராஃப் தெரியணும். cos xோட கிராஃபு. cos 0 வந்துட்டு 1. ஸோ 1. அப்புறம் cos π/2ல் தான் நமக்கு என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். அடுத்து பையில் வந்துட்டு இங்கே -1க்கு போயிடும். ஸோ இப்படி ஒரு கிராஃப் வரும். ஓகேவா? இந்த மாதிரி போகும். -1க்கும் -1 1 0 இந்த 3 இதுலேயுமே மீட் ஆகும். ஓகேவா? அப்போது நமக்கு எப்போல்லாம் நமக்கு 0 ஆகும் அப்படின்னா π/2 இந்த சைட் பைக்கு அப்புறம் 3π/2 அதே மாதிரி அடுத்து 5π/2 அப்படி. ஸோ அப்போ 2xோட வேல்யூலாம் எப்படி இருக்குன்னா π/2 3π/2 5π/2 7π/2 இந்த மாதிரி இந்த ஆட் நம்பர்ஸாக போய்கிட்டே இருக்கும். 9π/2 அப்படிலாம். அப்போ நம்மளோட எக்ஸ் எப்படி இருக்கும்? 2ஆல் இதெல்லாம் டிவைட் பண்ணிடணும். அப்போ π/4 3π/4 5π/4 7π/4 இந்த மாதிரி. ஓகேவா? இப்போது நமக்கு எக்ஸோட மதிப்பு எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 0க்கும் 2πக்கும் இடையில இருக்கணும். அதாவது நமக்கு எதெல்லாம் இருக்குன்னா π/4 வந்துட்டு இதுக்கு இடையில தான் இருக்கும். 3π/4 5π/4 7π/4 இந்த 4 வேல்யூ மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்கும். அதுக்கடுத்து வர இந்த 9π/4 இது அதுக்கடுத்து வர எதுவுமே இதுக்குள்ளே இருக்காதுன்னா அது எல்லாமே இதை விட அதிகமாயிரும். இப்போது 9/4 4ஆல் 9ஐ டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 வரும். ஓகேவா? 2.25 வரும். அது வந்துட்டு என்ன ஆயிரும்? 2ஐ விட அதிகம் தானே. ஸோ அதனால இது வந்துட்டு இதுக்குள்ளே இருக்காது. நமக்கு 2πக்கு உள்ளே இருக்கணுமா? நமக்கு 8 வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் தானே 2 வரும். ஸோ அப்போ இங்கே 8π/4 வரைக்கும் தான் இதுக்குள்ளே இருக்கும். அந்த 8π/4 இதில் இருக்காது. ஓகேவா? அது வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துடுதுல இந்த 9ங்கிறது. ஸோ இதெல்லாம் இருக்காது.
ஸோ அப்போ இந்த 4 வேல்யூ மட்டும்தான் நமக்கு இந்த 0 to 2πங்கிற இந்த இன்டர்வலில் இருக்கும். ஸோ இதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் போதும். இந்த 4 புள்ளி தான் நம்மளோட தேக்க நிலை புள்ளிகள். ஓகேவா? இப்போ நம்ம இன்டர்வல்ஸ் எப்படி பிரிக்கலாம்? இப்போ நம்மளோட இடைவெளி எப்படி இருக்கும்? 0லேருந்து π/4 வரைக்கும், அதுக்கப்புறமா π/4லேருந்து 3π/4 வரைக்கும், அதுக்கப்புறமா 3π/4லேருந்து 5π/4 வரைக்கும் பிரிக்கலாம். அதுக்கப்புறம் 5π/4லேருந்து 7π/4, அடுத்து 7π/4லேருந்து 2π. இதுதான் நம்மளோட இன்டர்வல்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த ஒவ்வொரு இடைவெளியிலையும் f'(x)ஓட குறியை கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு f'(x) என்னது அப்படின்னா cos 2x. இங்கே 2xன்னு இருக்குது. இது வந்துட்டு எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? அப்போ 2xோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்ல, π/2, 3π/2, 5π/2, 7π/2. இதுதான் நம்மளோட 2x. அப்போது இந்த 2x, அதாவது ஃபஸ்ட்டு இருக்க அந்த π/4 தான் என்ன அர்த்தம்னா π/2 அப்படின்னு அர்த்தம். அப்போது இதுக்கு உள்ள ஒரு நம்பர் கண்டுபிடிக்கிறதும், π/2க்கு முன்னாடி ஒரு இது இருக்கிறதும் ஒரு நம்பரு ஈக்குவல் தான். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த கிராஃபில் இருந்தே நம்ம குறியை வந்துட்டு எப்படி அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இது என்னது, π/2க்கு முன்னாடி உள்ள 0 to π/4க்கு இடையில பார்க்கணும். ஓகேவா? அப்போ π/2க்கு முன்னாடி 0 to π/2க்கு உள்ள 0 to π/2க்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா அதோட குறி எப்படி இருக்குது? நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது. மேலே இருக்கா? இது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் சைடு, இது வந்து +1. இங்கே கீழே வந்துட்டு -1 நெகட்டிவ் சைடு. இப்போ நமக்கு பாசிட்டிவில் இருக்குது. ஸோ அப்போ குறி என்னது? பாசிட்டிவ். அதே இது நமக்கு ரெண்டாவது வேல்யூ பாருங்கள், 3π/2க்கு உள்ள 3π/2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதுக்கு உள்ள ஒரு வேல்யூ பார்க்குறோம். அது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது? நெகட்டிவில் இருக்குது. ஸோ இங்கே குறி என்ன அப்படின்னா நெகட்டிவ். அதே மாதிரி 5π/2க்கு உள்ள 5π/2க்கு இடையில 3π/2க்கும் 5π/2க்கும் இடையில தானே பார்க்கணும். அப்படி தானே அர்த்தம். இந்த இதுக்கு இடையில பார்க்கணும் அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் இடையில எங்கே இருக்குது? குறி எப்படி இருக்குன்னா மேலே இருக்குது இந்த இதில். ஸோ பாசிட்டிவ். அதே மாதிரி இங்கே 5π/4க்கும் 7π/4க்கும் அப்படி பார்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணோம்? 5π/2க்கும் 7π/2க்கும் இடையில பார்க்கணும். 5க்கும் 7க்கும் இடையில பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்குது. ஸோ நெகட்டிவ். குறி வந்துட்டு நெகட்டிவ். அடுத்து 7க்கும் 2πக்கும் இடையில பார்க்கணும். 2π அப்படிங்கிறது இங்கே என்னென்னா 4π, ஏன்னா 2x 2 டைம்ஸ். ஓகே, இதுக்கும் இதுக்கும் இடையில. ஸோ என்னது? பாசிட்டிவ். ஸோ குறி வந்து பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா என்னது? திட்டமாக ஏறும். ஸோ இது வந்துட்டு திட்டமாக ஏறும். இந்த இடைவெளியில் திட்டமாக இறங்கும். அதே மாதிரி தான் எல்லாமே. ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும், அடுத்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? திட்டமாக ஏறும், திட்டமாக இறங்கும். அதே மாதிரி இங்கே பாசிட்டிவ் இருக்கனால திட்டமாக ஏறும். அவ்வளோதான். இப்போ நமக்கு என்னென்னா π/4ஐயும் π/4ஐயும் கிடக்கிறப்போ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு மாறுறதுனால நமக்கு இடஞ்சார்ந்த பெருமம் இருக்கும். ஓகேவா? அந்த பெரும மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? f(x)ல் எக்ஸுக்கு பதிலாக π/4ம் 5π/4 இந்த ரெண்டு மதிப்பையும் சப்ஸ்டியூட் பண்ணி அதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு f(x) நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்? சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு 1/2 sin 2x + 5. ஓகேவா? இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு π/4 போடுறேன். ஓகேவா? அப்போது 1/2 sin 2 × எக்ஸுக்கு பதிலாக π/4 + 5. இப்போ இந்த 2 இது கேன்சல் ஆச்சுன்னா 2 இருக்கும். ஸோ என்னென்னா ½ sin π/2 + 5. ½ sin π/2ஓட வேல்யூ வந்துட்டு 1 + 5. ஸோ இது அரை + 5. ஸோ அப்போ இது என்னது? நம்ம எல்சிஎம் எடுப்போம். /2. இங்கே 1 இருக்குது. அப்போ 5 வந்து 2ஆல் பெருக்கணும். 2 10. ஸோ 11/2. இதுதான் அந்த இடஞ்சார்ந்த பெரும மதிப்பு. அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக
4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ அதே மாதிரி half sin 2xக்கு பதிலாக 5π/4 ப்ளஸ் 5 2 இது வந்து 2 2 4 ஸோ 2 அப்போ என்னது half sin 5π/2 ப்ளஸ் 5 அப்போ நம்மளுக்கு என்னது half sin 5π/2 இதோட வேல்யூ என்னென்னா 1 தான் ப்ளஸ் 5 ஸோ அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 11/2 கிடைக்கும். அப்போது இடஞ்சார்ந்த பெரும மதிப்பு வந்துட்டு 11/2 ஓகேவா. இப்போ அதே மாதிரி எக்ஸ் வந்துட்டு 3π/4 7π/4 இந்த ரெண்டு இதையும் நம்ம கடக்கிறப்போ மைனஸ்லேருந்து பாசிட்டிவ்க்கு மாறுது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இடஞ்சார்ந்த சிறுமம் இருக்கும். அந்த இடஞ்சார்ந்த சிறும மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், f(x)ல் எக்ஸுக்கு பதிலாக 3π/4 போடணும். அதே மாதிரி 7π/4ம் போட்டு கண்டுபிடிக்கணும். 3π/4 போடுறோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு 1/2 sin 2x 2xக்கு பதிலாக 3π/4 ப்ளஸ் 5. இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா half sin இது கேன்சல் ஆச்சுன்னா 2 3π/2 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு half into sin 3π/2 என்னென்னா -1 ப்ளஸ் 5. இப்போ எல்சிஎம் எடுத்தோன்னா பை 2 வரும். இங்கே என்ன இருக்குது -1 ப்ளஸ் i2 10 ஸோ என்னது 9/2 இதுதான் என்னென்னா இடஞ்சார்ந்த சிறும மதிப்பு. இப்போ அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக 7π/4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது half sin 2 into எக்ஸுக்கு பதிலாக 7π/4 இதை கேன்சல் பண்ணால் 1 இங்கே 2 ஸோ அப்போ என்னென்னா sin 7π/2 ப்ளஸ் 5 இங்கே half sin 7π/2ஓட வேல்யூ என்னென்னா -1 ப்ளஸ் 5 ஸோ அதே தான் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், இங்கே /2 -1 i2 10 ஸோ 9/2 9/2 தான் நமக்கு இடஞ்சார்ந்த சிறும மதிப்பு. இடஞ்சார்ந்த பெரும மதிப்பு வந்துட்டு 11/2 இதை முதலே கண்டுபிடிச்சிருந்தோம் ஓகேவா. அவ்வளோதான், இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.